கெமுடு மாவட்ட பகுதியில் வாடகை அறையொன்றில் தங்கியிருந்த நபர் ஒருவர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் முல்லேரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின் உயிரிழந்துள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் ஹோமாகம பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்த நபர் பியக்கமை பகுதியில் வாடகை அடிப்படையில் தங்கியிருந்துள்ளார். அவர் தங்கியிருந்த அறைக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது முச்சக்கர வண்டி தீப்பற்றி எரிவதைக் கண்டு அவர் அறையிலிருந்து வெளியே வந்துள்ளார். இதன்போது முகத்தை மூடியவாறு வந்த இருவர் கூர்மையான ஆயுதங்களால் அவரை தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளமை முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தற்போது சடலம் முல்லேரியா வைத்தியசாலையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. இக்கொலையை செய்த சந்தேக நபர்களோ அல்லது கொலைக்கான காரணமோ இதுவரை கண்டறியப்படவில்லை. சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக பியகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.